அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை கொடுத்தாங்க. 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை அவர்களே கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? ஆக எதுவுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே நம்ம கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழிலாளிகள். அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ இடஒதுக்கீட்டில் இந்த மருத்துவ இடம் கிடைச்ச மாணவர்கள் மாணவிகள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல. அதை அறிந்தவுடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி இது மட்டுமல்ல, இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இன்றைக்கு அதிகம் தேசிய அளவில் உற்பத்தியை பெருக்கி கிஸ் கருமான விருது பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் 140 விருதுகள் தேசிய அளவில், போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே போல மின்சார துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூகத்துறையில தேசிய விருது. இப்படி சிறந்த நிர்வாகம் படைத்த அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. இப்ப அப்படியே நடக்குது. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல.